கேரளாவில் கொள்ளையடிப்பதற்காக ஹரியானாவில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்திருக்கிறார்கள் கொள்ளையர்கள் என்ற புதிய தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாபு இணைகிறார். அவரிடம் பேசலாம். பாபு, திருச்சூர் அந்த ஏடிஎம் கொள்ளை சம்பவம் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில புதிய தகவல் வெளியாக இருக்கிறது. அதை பதிவு செய்யறாங்க. வணக்கம் ஸ்ரீராம். அதாவது திருச்சூர் மாவட்டம், கேரளா மாநிலம் திருச்சூர்ல ஏடிஎம் கொள்ளையர்கள் கொள்ளையடிக்கப்பட்டு தற்போது நாமக்கல் மாவட்டம் வெப்படை வழியாக இவர்கள் சென்றார்கள். தற்போது இவர்கள் சென்றபோது நாமக்கல் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது தப்பி ஓட முயன்ற கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் ஜமார்தீன் காவல்துறையினர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து ஒரு சுட்டு பிடிக்கப்பட்ட நிலையில் 5 பேரிடம் வெப்படை காவல்துறையினர் விடிய விசாரணை நடத்தினர். விசாரணை அடிப்படையில் காவல்துறையினரும் கைது செய்யப்பட்டவர்கள் குறித்தவராது கூகுள் மேப் உதவியுடன் ஏடிஎம் சென்டர்களை கொள்ளையடிக்க வந்தபோது 2 பேர் கண்டெய்னர் லாரிகளிலும் 3 பேர் சொகுசு காரான திருடப்பட்ட சொகுசு காரிலும் 2 பேர் விமானத்திலும் வந்ததாகவும், விமானத்தின் மூலம் சென்னைக்கு வந்தபோதும் கண்டெய்னர் லாரி சென்னையில் சரக்குகளை ஏற்றிவிட்டு திரும்பும்போது அந்த விமானத்தில் வந்த 2 பேரும் இணைந்து மொத்தம் 4 பேராக கண்டெய்னர் லாரி சென்று கேரளாவில் காரில் வந்தவர்கள் இணைந்து கொள்ளையடித்தது தெரிய வந்துள்ளது. ஸ்ரீராம். திருச்சூர் ஏடிஎம் கொள்ளை வழக்கு பேசுபொருளாகி இருக்கக்கூடிய நிலையில் கொள்ளையர்கள் விமானத்தில் சென்னை வந்து அவர்கள் அந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. விமான பயணம் என்பது பலருக்கும் கிடைக்காத ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய நிலையில் கொள்ளையடிப்பதற்காக விமானத்தில் பயணித்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாபு.